படத்துடைய ரிலீஸ் தேதி இதுதானா? கமல் படத்தோட இப்போதும் மோத துடிக்கிறாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் இடையே தொழில் ரீதியான போட்டி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் வருது. சினிமாவில் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் படத்துக்குரிய வெற்றிக்கு பிறகு அதிரடியாக ஜெயிலர் படத்தின் மூலம் அந்த வசூல் வேட்டையை ரஜினிகாந்த் முறியடித்தார். அதற்கு போட்டியாக இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகி வசூல் வேட்டை நடத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் கமல் சொதப்பிட்டார். இந்த ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்க தக் லைஃப் திரைப்படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரபாஸோட கல்கி 2898 AD படத்தின் மூலம் இணைந்து 1100 கோடி வசூல் சாதனையை படைச்ச படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார் கமல்ஹாசன். இந்நிலையில் ரஜினிகாந்த் நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள வேட்டையன் திரைப்படம் கமல்ஹாசன் படத்தோட போட்டி போட போவதா தகவல் வெளியாயிருக்கு. சூர்யாவை வச்சு ஜெய்பீம் எனும் தரமான படத்தை கொடுத்து ஆஸ்கார் கதவு வரை தட்டிய இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் மற்றும் ரித்திகா சிங் உள்ளிட்டோர் பலர் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படம் வரும் அக்டோபர் 30 வெளியாக போவதா தகவல் வெளியாகி இருக்கு. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்க கங்குவா படத்தோட வேட்டையன் திரைப்படம் மோதும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த படத்துடன் கிளாஷ் இல்லை என்பது உறுதியாயிருக்கு. வரும் அக்டோபர் 10 வெளியாக உள்ள கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமைமிகு படைப்பாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்டு வருது. சூர்யாவுடனான மோதலை தவிர்த்த சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் உருவாகியிருக்க அமரன் திரைப்படத்தோட மோத போவதா தகவல் வெளியாகியிருக்கு. சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 31 வெளியாக போவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்நிலையில் அதற்கு போட்டியாக அக்டோபர் 30 வேட்டையன் திரைப்படம் வெளியாகும் என பேச்சுகள் அடிபட்டு வருது. விரைவிலே லைகா நிறுவனம் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிக்கும் என தெரிய வருது. மேலும் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்தில் ராணா ரகுபதி அவர்கள் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஜெயிலர் படத்தில் எப்படி பேன் இந்தியா படமாக சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ அதே போல தான் இந்த வேட்டையன் திரைப்படத்திலையும் சம்பவம் பண்ணுவார் இயக்குனர் என்று அனைத்து ரசிகர்களாலும் நம்பப்பட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் ஸ்கூல்ஸ் இது ரெண்டுத்திலையும் நடக்கிற கோல்மால்கள் மற்றும் என்னென்னலாம் தப்புகள் பண்ணுறாங்க இதெல்லாம் வெளிக்கொண்டு வரும் படமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. அனிருத் இந்த படத்துக்கு பக்காவாக மியூசிக் போட்டிருக்காரு. ஜெயிலர் படத்தில் எப்படி பக்காவாக போட்டிருந்தாரோ அது போல தான் இந்த படத்துலையும் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. கூடிய விரைவிலே இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோவை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு சேனலில் போடுற ஒரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.